ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன். அதில கொஞ்சம் மாவு மாதிரி ஒரு வேர்க்கடலைய 2, 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக போடுங்க. பக்கத்தில ஒரு டப்பா இருக்குது பாருங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு மீதி கொஞ்சோண்டு இருந்து தூர போட்டாங்க. அத கொண்டு வந்து என் பொண்ணு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா. உனக்கு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நான் வளர்த்து தரேன் அப்படின்ட்டு. சரி என்னவோ பண்ணுங்க அப்படின்னு விட்டாச்சு. அப்புறம் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா, கார குழம்பு. ஒருத்தர பழி வாங்குறதுக்காக இந்த குழம்பு வைக்கிறோம். என்னன்னா பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் சண்டை. அதனால நாளைக்கு வந்து கார குழம்பு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா பெரியவ. சின்னவ நீ என்ன குழம்புனாலும் வச்சுக்கோ, எனக்கு கொஞ்சோண்டு தயிர் பூவா மட்டும் கொடுத்துரு போதும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டா. எல்லாம் போட்ட தந்திரம்லாம் வீணா போச்சே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இந்த மாதிரி குழம்பெல்லாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம நைட்டே உரிச்சு வச்சுட்டோம், ஈஸியாக இருக்கும். காலையில் தான் உட்காந்து உரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உரிச்சிட்டு இருந்தேன். 1 போதும் 2 போதும் அப்படின்ட்டு ஓரளவு உரிச்சு குழம்பா வச்சாச்சு. நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுட்டா எவ்வளோ ஈஸியாக தெரியுமா. காலையில் டைமில் அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்குது.